மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா 5A அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்னு வரும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் போகலாம், இல்லை எப்படி நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எஜுகேஷன் என்னென்ன எஜுகேஷன் பண்ணலாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹிந்து தமிழ் நேர்களுக்கு வணக்கம்ங்க. என் பேர் அனுப்ரியா பட். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என் கம்பெனி நேம் அனிராம், சென்னையிலேயே இருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகிறது எப்படி, அதுதாங்க இன்னைக்கு கேள்வி. ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. 1 பேச்சு திறன் தாங்க, 2வது நாலேஜ் எஜுகேஷன், 3வது எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இந்த 3மே என்ன அப்படின்னா நம்மளால டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள் தாங்க. ஸோ பிறந்த உடனே நான் ஒரு ஜீனியஸாக இருக்கணுங்கிறது எல்லாம் இல்லை. உங்களால் ஒவ்வொரு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டு வர முடியுங்க. எப்படி நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எஜுகேஷன் என்னென்ன எஜுகேஷன் பண்ணலாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேசிக் டிகிரி ஆஃப் பிகாம் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காமர்ஸ் எடுத்திருந்தீங்க, அதுக்கப்புறம் பிகாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேயே தான் இருந்தீங்க அப்படின்னா கூட நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே MBAன்னு உங்களால் பண்ண முடியும். அப்படின்னா MBAவே உங்களுக்கு நிறைய ஃபினான்ஸ் நாலேஜ் கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்னு வரும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் போகலாம், இல்லை RIAன்னு சொல்லுவோம், ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மியூச்சுவல் ஃபண்டை விற்க மட்டும்தாங்க செய்வாங்க. அதுக்கு கூட இன்சிடென்டல் அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் கொடுக்க முடியும். அதே மாதிரி RIAன்னு சொன்னால் ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் செல் பண்ண முடியும், RIA ப்ரிஸ்கிரைபே பண்ண முடியும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும் இருக்கும். இப்போது நீங்கள் CFA அப்படின்னு சொல்லலாம், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இது உங்களோட ப்ராடக்ட் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்களோ, இந்த ஃபினான்ஷியல் லைனில் நீங்கள் இருக்கிறத அந்த நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்னு சொல்கிறது. சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் பண்ணும்போது உங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கேல்குலேஷன்ஸு எப்படி ஒர்க் ஆகும், ஒவ்வொரு சோஷியல் சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத தியரிட்டிக்கல் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு CFP ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கோர்ஸ். அடுத்தது இருக்கிற கோர்ஸு QPFP, குவாலிஃபைட் பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு, இது தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கலந்த ஒரு கோர்ஸு. இதுலேயும் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேர்ம்ஸு எப்படி ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணணும், இதில் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க பேசிட்டு அவங்க கிளாஸஸ் எடுத்துகிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்சஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா 5A அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி RIA ஆகணும்னா 10A 10Bங்கிற எக்ஸாம் எழுதியிருக்கணும். நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது தான், AMFIயில் ரிஜிஸ்டர் பண்ணும் போது, செபியில் ரிஜிஸ்டர் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் கோடெல்லாம் கொடுத்துட்டு உங்களால் அந்த பிஸ்னஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுதான் பேசிக் திங்ஸ். பட் ஓவர் அண்ட் அபவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இந்த கோர்ஸஸே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. அப்போது ஃபினான்ஷியல் ஃபீல்டில் உங்களுக்கு என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு சில ஃபர்ம்ஸில் உங்களால் கண்டிப்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் தாங்க. இன்டர்ன்ஷிப், ப்ராக்டிஸிங் அண்டர் சம்மன், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட நாலேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அந்த நாலேஜ் உங்களை கெயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த மாதிரி லைசன்சஸ், எஜுகேஷன், கோர்சஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்குது. அதே மாதிரி தான் NSC சரி, BSc சரி, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டு இஸ் வெரி பிக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது.
அப்போ எந்த ஃபீல்டில் ஃபினான்ஸ்லேயே உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு பார்க்கும்போது அந்தந்த சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ் ஆகலாம். இப்போ ஃபினான்ஸ்லேயே எடுத்துட்டிங்கன்னா சில பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். டேக்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நீங்கள் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஹோல்சமாக உங்களை ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோர்ஸஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கோர்ஸஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியல் அட்வைசராக முன்னாடி போகும்போது இவ்வளோ ஸ்கில்லு, இந்த எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்ம சுயமாக நிற்கலாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் இஸ் அன் ஆண்டர்ப்ரனர். நீங்கள் யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாமல் உங்களோட இந்த ஸ்கில்லும் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் தாங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கில் நாலேஜ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள் வீட்லேருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோலி ஒவ்வொருத்தருக்கா ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளோட என்ன நாலேஜ் இருக்குன்னு நம்ம அதை காட்டும் போது தான் பீப்புள் வில் ஆல்சோ ஸ்டார்ட் கம்மிங் டு அஸ். நீங்கள் இந்த நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், எக்ஸாம், சர்டிஃபிகேஷன்ஸ், லைசன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் தொடங்கலாங்க. ஆஃபீஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரம் தி வெரி பிகினிங் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டீம் வச்சுக்கிறது. நீங்கள் மட்டுமே எல்லா ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு டீமு ஒரு ஒன் மோர் பர்சன் நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜேர்னியில் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு ரொம்ப அவசியம் இருக்குங்க. எப்படி முதலீட்டு பண்ணலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன சின்ன செமினார் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு 10 பேராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே சொசைட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அண்ட் செமினார்ஸ் நீங்கள் அவங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் ஸ்லோவாக உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிஸ்னஸை நீங்கள் உங்களோட இந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் மூலமாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். டெவலப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் உங்களுக்கு குட்வில்னு ஒன்று அக்யூமுலேட் ஆகுது. அதுக்கு கண்டிப்பாக டைம் இம்பார்ட்டண்ட்டுங்க, பேஷன்ஸும் முக்கியம். ஏன்னா அது கொடுக்கும்போது தான் ஒரு பிஸ்னஸ்ஸு அழகாக வளருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களால் இன்னும் நல்லபடியாக முன்னாடி போக முடியும். டீம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ஒரு டீம் இருக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கிளையண்ட்டுக்கு உங்களால் பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும்.